இந்த இளைஞரணியின் நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள், கழக தலைவர் அவர்கள் கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்று துவக்கி இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு துணை அமைப்பு, கழகத்திற்கு ஒரு துணை அமைப்பாக ஒரு இராணுவ பட்டாளம் போல் இன்றைக்கு அதை மாற்றி இருக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று இன்றைக்கு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இளைஞரணியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அதே போல கட்டிய நாய்கள் எல்லாம் நாம் எட்டிய மட்டும் பாய்வதற்கு தடைகற்கள் உண்டென்றாலும் தடந்தோளும் உண்டென சிரிப்போம் என்று சொல்லி நம்முடைய இளைஞரணியை வளர்த்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இராணுவ பட்டாளம் போல் இன்றைக்கு நம்முடைய இளைஞரணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் சொன்னேன். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருப்பூர் மாவட்ட அரசு நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது நம்முடைய 2026ஆம் ஆண்டு வெற்றி, நம்முடைய கழகத்தினுடைய வெற்றி இந்த மேற்கு மண்டலத்திலிருந்தே கொங்கு மண்டலத்திலிருந்து தான் துவங்கப் போகிறது என்று சொன்னார்களே, அது நிச்சயமாக நடைபெறப் போகிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நம்முடைய இளம் தலைவர் அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் மறைந்தவுடன் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வெற்றிடம் உருவாக்கிவிட்டது என்று சொன்னார்கள் சில எதிரிகள். ஆனால் அதை இன்றைக்கு வெற்றிடமில்லை, இன்றைக்கு நிறைந்த இடமாக நிறைகுடமாக இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு அந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இன்றைக்கு லட்சம் இளைஞர்கள், இன்றைக்கு 5 லட்சம் இளைஞர் நிர்வாகிகள், கழக இளைஞர் நிர்வாகிகளாகும் 50 லட்சம் பேர் இன்றைக்கு உறுப்பினராக கொண்ட இந்த இளைஞரணியை எப்படி வழிநடத்துகிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மெச்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் துணை முதலமைச்சராக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பாங்கோடு செயல்படுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை விட்டால் இந்த தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் வழிநடத்துவதற்கு வழி இல்லை, வாய்ப்பில்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லி அதை வழிநடத்துங்கள், தலைமையேற்க வாருங்கள், வழிநடத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.